மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட திருச்சி சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். திருச்சி வேலுசாமிங்கிற ஒரு கேரக்டருக்கு சீட்டே இல்லை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தகுதியான தலைவர் கிடையாது. அவர் எங்க கற்பழிக்கிறத நீ பார்த்த இல்ல, நாளைக்கு உன் வீட்டுல எதுவும் வந்து கையை பிடிச்சி இழுத்தாரா? தமிழ் அறிஞர் கலைஞர்னு சொல்றவங்களுக்கு காங்கிரஸ்ல இடம் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ காங்கிரஸ்காரனா? ஓசியிலேயே தின்னு நாளைக்கு உடம்பு வளர்த்தவன் 1989 சென்னையில் மாடர்ன் லாட்ஜில் தலைவர் வந்து ஒரு பெண்ணுடன் விபச்சார வழக்கில் கைது செய்யப்படுறார். காங்கிரஸ் 2026 திமுகவுடன் கூட்டணின்னு சொல்லிடுது. திருச்சி வேலுசாமி பால்டாயில் குடிச்சு செத்துருவாரா? நீங்க பெரிய புடலங்க, நாளைக்கு நீங்க வந்து உங்க தாத்தா பேரை வச்சுக்கிட்டு உங்க வம்சாவளியா நீங்க நாளைக்கு ஆட்சி புரிவீங்க. அதுக்கு நாங்க வந்து உடனே ஜால்ரா பண்ணுமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். காங்கிரஸ் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தாவேகாவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருந்ததை பார்த்தோம். எல்லா எம்பிஸ்களுமே தாவேகாவுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப காங்கிரஸை சேர்ந்த ஒரு சிலர் வந்து திமுகவுக்கு எதிராக மாறி இருக்கிறாங்க. குறிப்பா திருச்சி வேலுசாமி அவர்கள் வந்து மேடை போட்டு திமுகவை திட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு காங்கிரஸ் மாறி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் மாறி இல்லை, காங்கிரஸ் எப்பயுமே இதான் வேலை. அதாவது உள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் வாய்க்கு குறைச்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது திருச்சி வேலுசாமியை பொறுத்த வரைக்கும் பேசணும் அப்படின்னா ஒரு என்ன சொல்றதுக்கு, அவர் உண்மையிலே கட்சியின் நலனுக்காக பேசுறாரு. தனக்கு ஒரு வருத்தம் இல்லை, தனக்கு வந்து கட்சி நல்லா இருக்கணும், மற்ற பிற மாநிலங்களில் பெருசா இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் நாளைக்கு திமுக கூட இருந்து இவங்க சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்கிறப்ப இந்த மாதிரியான குரல்கள் எழுப்புறாருன்னா அதை நியாயப்படுத்தலாம். ஆனால் அவருடைய வாதங்கள், அதுவும் நான் வெளிப்படையா சொல்லணும்னா, இப்ப உனக்கு நாளைக்கு திமுக வேணாம் தாவேகா வேணும்னு நினைச்சேன்னா அதை சொல்ல வேண்டிய இடம்னு இருக்குது. எங்க அது சொல்ல வேண்டிய இடம் எங்க அப்படின்னா, இப்ப மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாத்தையும் எம்எல்ஏ எம்பி எல்லாம் கூப்பிட்டாங்கல்ல, நீ அங்கதான் போய் சொல்லணும். நீங்க அந்த இப்ப இடத்த பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த இடத்துல திருச்சி வேலுசாமிங்கிற ஒரு கேரக்டருக்கு சீட்டே இல்லை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தகுதியான தலைவர் கிடையாது. என்ன இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாரு? கவுன்சிலரா இருந்திருக்காரா, ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரா? எதுவுமே இல்லாத நிலையில அவங்க நாளைக்கு அதை மதிச்சு இவரை கூப்பிடல. சரி, அந்த இடத்துல என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்கடா, அதனால என்னால அங்க சொல்ல முடியல, அதனால நான் இங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. வார்த்தைகளில் பிரயோஜனம் தேவை. தலைவர்களை பேசும்போது, விமர்சனம் செய்யும் போது எந்த நிலை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதன் பார்வை, இதன் கண்ணோட்டத்துல பாக்குறப்ப தனிப்பட்ட முறையில், அதாவது காமராஜரை இழிவா பேசக்கூடாதுங்கிறாரு இவரு. இதே மற்றவர்களை பேசக்கூடாதுன்னு சொல்றவர். ஆனால் ஏன்னா இறந்து போயிட்டாங்க, அவங்களெல்லாம் பெரிய தலைவர்கள்ங்கிறவர் கலைஞரை கடுமையா விமர்சனம் செய்யறாரு. அவரை ஏன் கலைஞர்னு கூப்பிடணும் அப்படின்னா, அவர் ஏதோ படத்துல கதை வசனம் எழுதினப்ப நான் கற்பழிப்பவன், அதனால் நான் ஒரு கலைஞன் அப்படின்னு அவர் எழுதினாராம். அதனால கண்டிப்பா கலைஞரை கலைஞர்னு கூப்பிடலாம் அப்படின்னு பேசுறாரு. அவர் எங்க கற்பழிக்கிறத நீ பார்த்த இல்ல, நாளைக்கு உன் வீட்டுல எதுவும் வந்து கையை பிடிச்சி இழுத்தாரா? வார்த்தைகளில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் நாளைக்கு அவரும் தவறுன ஒரு தலைவரை நாளைக்கு இந்த மாதிரியான விமர்சனம் செய்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான தலைவராக இருக்கிறாரா? நாளைக்கு அவரால் காங்கிரஸை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடிகிறதா? இல்ல இது வரைக்கும் என்ன சக்சஸ் ரேட் காட்டினாரு அப்படின்னா எதுவுமே இல்லைங்கிறதுனாலதான் அவர் நாளைக்கு செயல் தலைவர் பதவியை ரிசைன் பண்ணார். இப்ப ஏன் மல்லிகார்ஜுன கார்கே தலைவரானாரு? இவர் இருந்தப்ப தேர்தல் சந்தித்தது எல்லாமே நாளைக்கு கேவலமா படுதோல்வி அடைஞ்சிங்கிறப்ப, மல்லிகார்ஜுன கார்கே வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து தோல்விதானே? கரெக்ட் தான், பல்ப்பு வேகல. நான் தான் சொல்றேன்ல, இங்க நாளைக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் வந்ததுக்கு காரணம் எடப்பாடியோட இன்னபிலிட்டி. இங்க அண்ணாமலை ரைஸ் ஆனதுக்கு காரணம் எடப்பாடி, விஜய் ரைஸ் ஆகிறதுக்கு காரணம் எடப்பாடி. அது மாதிரி 15 வருஷமா மோடி ஆட்சியில் இருக்கிறது காரணம் ராகுல் காந்தி. நீங்க எப்படி நீங்க எடப்பாடியை பொதுச் செயலாளராகவே இருப்பான்னு திமுக துணை முதலமைச்சர் சொல்றாரா? அதே மாதிரி மோடி அப்பா நீயே காங்கிரஸ் தலைவரா இருப்பா அப்படிங்கிற நிலையில உங்களால் நாளைக்கு பிற மாநிலங்கள்ல ஆட்சி செய்ய முடியல, மத்தியில ஆட்சியை விட்டு வெளியேறீங்க. இந்த நிலையில் நாளைக்கு ஆனா இங்க வந்துட்டு எனக்கு ஆட்சியில பங்கு கொடுன்னு கேட்கறப்ப இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை விமர்சனம் செய்து தனிநபராக தாக்குதல் இறங்குவதில் இது எப்படி லாஜிக்கலி ஒர்க் அவுட் ஆகும்? உதயநிதியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஏதோ விமர்சனம் பண்றாரு, அவர் தனிப்பணித்த தாக்குதல் பண்றாரு. அப்ப அந்த நெறியாளர் வந்து எங்க 1000 தான் இருந்தாலும் ஒரு துணை முதலமைச்சர்னோன்னு அது வந்து காற்றில் குப்பை கூட கோபுரத்தில் போய் ஒட்டும் அப்படிங்கிறாரு. இப்ப நாளைக்கு இதே மாதிரி ஒண்ணுமே ஸ்டஃப் இல்லாத ராகுல் காந்தி ஒரு குப்பை, அது நாளைக்கு காந்தி குடும்பத்தினால காத்தடிச்சனால அந்த காந்தி குடும்பத்துல பிறந்த ஒரே காரணத்தினால கோபுரத்துல ஒட்டி இருக்குதுன்னு நம்ம பேசலாமா?
இதே ராஜீவ் காந்தி அதனாலதான் ஒட்டி இருக்கிறாருன்னு சொல்லுவோமா? சோனியா காந்தியோட லட்சணம் எங்க இருந்து வந்தாங்க, எப்படி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பேசுவோமா? நாளைக்கு நான் ஏன் பொது வாழ்க்கையில் தோற்று போனேன் அப்படின்னு பேசக்கூடிய வேலுசாமி, நாளைக்கு அவர் போய் ஓட்டு போட போறப்ப உனக்கு துணைவி இருக்கான்னு கேட்டாங்களாம். மனைவி தான் இருக்குது, எனக்கு துணைவி இல்லைன்னாரும், அதனால எனக்கு ஓட்டு போடலங்கிறாரு. 3 பொண்டாட்டி இருந்ததுனாலதான் கலைஞர் முதலமைச்சரா இருந்தாருங்கிறாங்களே. காந்தி குடும்பத்தில் ராஜீவ் காந்தி எல்லாம் நாளைக்கு பிரதமரா இருந்தப்ப அப்ப அவர்கள் எத்தனை மனைவிகள் வைத்திருந்தார்கள்? நாளைக்கு நீங்க அதாவது இப்ப இதே சோனியா காந்தி, இந்திரா காந்தி எல்லாம் நாளைக்கு இருந்தாங்களே, நாளைக்கு இவர்கள்லாம் அப்ப எத்தனை பேர் வச்சிருந்தாங்க? அங்கீகரிக்கிறாங்க மக்கள்னா, நாளைக்கு இதுதான் தகுதியோட குவாலிட்டின்னு பேசுறீங்களா? பேசுறது வந்து கொச்சையா பேசுற மாதிரி இருக்கு இல்லையா? அவர் பேசுறது அப்படிதான் இருக்குது மேடம். ஆனா நான் கேட்கறது அவர் கேட்கறதுக்குலாம் நாளைக்கு இது மாதிரி திரும்பி கேட்க ஆரம்பிச்சா நீ என்ன செய்வ? பேசுற நாளைக்கு அதே உன் ஒழுக்கத்தையோ இல்ல உன் கட்சியை சார்ந்தவர்களையோ நாளைக்கு நான் இப்படி பேச ஆரம்பிச்சா என்ன செய்வேன்? கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு இப்ப திமுக யாரோ ஒருத்தவங்க சோனியா காந்தியவோ ராகுல் காந்தியவோ பேசினா யாராவது திமுக சும்மா இருப்பாங்களா? காங்கிரஸ்காரன் பேர்ல வச்சுக்கிட்டு நாளைக்கு இவ்வளவு தூரம் நீ இறங்கி பேசுறப்ப காங்கிரஸ் கை கட்டி வேடிக்கை பார்க்கறது. மாநில தலைவரையே நாளைக்கு நீ எதுக்கு இங்க இருக்கன்னு கேக்குறான். முத்தமிழ் அறிஞர் கலைஞர்னு சொல்றவங்களுக்கு காங்கிரஸ்ல இடம் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ காங்கிரஸ்காரனா? இவர் போகாத கட்சி கிடையாது. உங்களுக்கு ஒரு தகவலுக்கு சொல்றேன், இவர் ஜனதா பார்ட்டியில இருந்தார் சுப்பிரமணிய சாமி கூட. அப்ப வந்து ஜனதா பார்ட்டி வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியா மாறுது. என்ன பேர் மாத்தலாம் அப்படிங்கிறப்ப அப்ப இந்த கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு பேர் வைக்கிறதுக்கு சஜஸ்ட் பண்ணதே திருச்சி வேலுசாமி தான். அந்த அளவுக்கு நீ அங்க போய் கூவிட்டு நீ இங்க வந்து காங்கிரஸ் ரத்தம் ஓடுது, என்னால காந்தியை பத்தி பேசினா என்னால தாங்க முடியாது, என்னால காமராஜரை பத்தி பேசினா தாங்க முடியாதுன்னு விட்டு போடுறது எப்படி நம்ப சொல்ற? சுப்பிரமணிய சாமியால் செருப்பால் அடித்து விரட்டி விடப்பட்டதனால் ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறினார். என்ன அப்படின்னா சுப்பிரமணிய சாமி மனைவி கிட்ட போய் இவர் சிலுமிசம் பண்ணதுனால அவர் செருப்பால் அடிச்சு விரட்டி இருக்கிறார். இது பிஜேபி சோர்ஸ் ஃபேக்டர், இது எல்லாருமே சொல்றாங்க. இப்ப நீங்க உங்களுடைய ஒழுக்கத்தின் பெயர்கள் கேள்வி எடுக்கிறதா? இப்ப காங்கிரஸ் நல்லா இருக்க வேணும், காங்கிரஸ் நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ இவரால் குரல் கொடுக்கக்கூடிய நீ நாளைக்கு இதை வந்து ஒரு பாஜகவுடைய கைகூலியாக இருக்கக்கூடிய துக்ளக் குருமூர்த்தி நிகழ்ச்சியில நீ போய் கலந்துக்கலாமா? எங்க போய் கத்துறோங்கிறது இருக்குல்ல. நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா விளையாடுது, பாகிஸ்தான் விளையாடுது. இந்தியாக்காரங்க அவ்வளவு பேர் கூட்டியிருக்கப்போ ஒரு இந்தியா அங்க போய் நாளைக்கு பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ன்னு கத்துனானா அவனை எல்லா பேரும் முறப்பமா அடிக்கும். அவ்வளவுதானே. இப்ப நீ நாளைக்கு காங்கிரஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ நான் அங்க போய் நின்றுகிட்டு கூவினா அந்த மேடையிலேயே அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவர் பேசுறப்பயே நாளைக்கு கீழே இருக்கிற எல்லா பிஜேபி காரங்களையும் பார்த்து எனக்கு இவர் நெருக்கம், அவர் அப்பா பழக்கம், நான் இவர் கூட இதுல இருந்தேன், அவர் கூட அதுல இருந்தேன், அப்புறம் ஏன் நீ காங்கிரஸ்ல இருக்கிற? மேடையில பேசும்போது துக்ளக்ல வந்து அவரு குருமூர்த்தி சொல்றாரு, நாளைக்கு வந்து ராஜீவ் காந்தியை பிரதமர் பதவியில இருந்து இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்ப எனக்கு அவர் தரப்பில இருந்து ஒருத்தர் தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கொஞ்சம் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர் தான், ஆறு சரிதான், அது ஒரு ஒர்த் இல்ல பீஸு. ஆனா நான் அதை வந்து சில ஊடக வெளிச்சங்கள் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. எதனால அப்படின்னா நாளைக்கு வந்து எனக்கு அவர் தகவல் கொடுக்கறதுனால. அது மாதிரிங்கிறது தானே இப்போ வேலுசாமியை சொல்றாரு, எனக்கு திமுகவில் இருந்து காங்கிரஸை பிரிக்க வேணும். இது ஒழுக்கம் இல்லாததான், இது உருப்படி இல்லாததான். இது வந்து பாஜகவுக்கு ஃபேவரா செய்யக்கூடிய ஒரு விஷயமா? ஆமா மேடம், நீங்க குருமூர்த்தி வந்து பாஜகவுக்கு செய்யறது ரைட்டு. வேலுசாமி வந்து குருமூர்த்தி துக்ளக்ல போய் நின்றுட்டு வீடு எரியும் போது நெருப்பு அணைக்கணும்னா சாக்கடை தண்ணியை கூட எடுத்து ஊத்துவான்னு இந்த ஆளதான் சொல்றாரு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இதே எக்ஸாம்பிள் முன்னாடி ஒரு தடவை சாக்கடை தண்ணின்னு ஒருத்தவங்களுக்கு சொன்னாங்க. அப்ப இந்த நிலையில இப்ப அவங்க என்ன இருக்காங்கன்னு தெரியும். இவன் ஏதோ துக்ளக் நிகழ்ச்சியில நம்மளை கூப்பிட்டுட்டாங்கன்னு உட்காந்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் இவன் ஒழுக்கம் இல்லாதவன் தான், இவன் ஒன்றும் இல்லாதவன் தான், இவனை ஏன் இங்க கூப்பிட்டு வந்தோம்னு நினைக்காதீங்க, நமக்கு அங்க காரியம் நடந்தாகணும், அதனால இவன் செஞ்சு தருவான்னு கூப்பிட்டு வந்தேன், அதான் வீடு எரியுது சாக்கடை தண்ணி எடுத்து ஊத்த வந்தேன்னு உன்னை கேவலப்படுத்துறாங்க. அந்த மேடையில போய் உட்காந்துக்கிட்டு நீ கலைஞரையும் ஸ்டாலினையும் உதயநிதியும் பேசுற. எந்த வகையில் நாளைக்கு உனக்கு, அதாவது திமுகவை ஏன் நாளைக்கு மற்றவர்கள் ஆதரித்து பேசுகிறார்கள்னா திமுகவிடம் இருந்து எலும்பு துண்டு வாங்கி சாப்பிடுகிறார்கள்ங்கிற. அப்ப ஏன்டா இந்த நாய் கத்துது அப்படின்னு கேட்டா இந்த நாய்க்கு அந்த எலும்பு துண்டு கிடைக்கல, இல்லையா? எதுவுமே போடல. அதான் எதுவும் 2004 இருந்து 2014 வரைக்கும் 10 வருஷம் மத்திய அரசாங்க ஆட்சியில இருந்தாங்க, அப்பயும் எதுவும் செய்யல. இப்ப நாளைக்கு 19ல 10 எம்பி போனாங்க, 24ல 10 எம்பி போறாங்க. இப்ப 5 வருஷம் இங்க ஆட்சியில இருந்தீங்க, பீட்டர் அல்போன்ஸை கூப்பிட்டு வந்து வாரிய தலைவர் கொடுக்குறீங்க, என்னை மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறீங்களேங்கிற வைத்தறிச்சலை தவிர வேற திருச்சி வேலுசாமி பேச்சுல வேற எந்த நியாயத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த சூழ்நிலையிலுமே மேடம் திமுக காங்கிரஸால திமுக உயிர் வாழுது அப்படின்னு பேசுறது எந்த வகையில நியாயம்? UPA 1 DMK இல்லை அப்படின்னா காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. UPA 2வும் திரிணாமுல் காங்கிரஸும் திமுகவும் இல்லைன்னா ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது.
கடைசி நிமிஷத்தில் 4.5 ஆண்டு காலங்கள் இலங்கையில போர் மோசமா நடந்து சில பிரச்சனைகளை கலைஞர் அந்த கட்சியை விட்டு வெளியேறினப்ப, நம்ம திமுக வெளியேறப்ப மாயாவதி வெளியில இருந்து ஆதரவு கொடுத்ததுனால ஆட்சி 6 மாதம் உதவியது. எல்லா இடத்துலையும் மேடம் என்னாலதான் நீங்க ஆட்சி அமைக்க போறீங்க, அப்ப எனக்கு இத்தனை மந்திரி கொடு, இது கொடு அப்படின்னு நாளைக்கு கேட்டு வாங்குறதுல என்ன தப்பு? மம்தா பானர்ஜி எனக்கு ரயில்வே மந்திரி கொடுத்தாதான் நாளைக்கு நான் அவன் கூட கூட்டணின்னு எத்தனை நடந்து வாங்கி, ஏன்னா அது பெரிய கவர்மெண்ட், ரயில்வேக்குள்ளார எல்லாமே இருக்கும். கேன்டீன்ல இருந்து போலீஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்கூல் தனியா இருக்கும், இடங்கள் இருக்கும், குவார்டர்ஸ் இருக்கும், டெக்னீஷியன்ஸ் இருப்பான், இன்ஜினியர் இருப்பான், லோக்கல் செட் இருக்கும். அது ஒரு பெரிய நெட்வொர்க். அதை யாருமே எந்த கவர்மெண்ட்டும் பிஜேபி இல்லை காங்கிரஸ் யாருமே வேற எந்த அலையன்ஸ் பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்து நான் கொடுத்தாதான் உனக்கு பிளஸ், நீ கொடுக்குறியா இல்லையான்னு கேட்கற மாதிரி திமுகவுக்கு திராணி இருந்துச்சு, அதுக்கு உண்டான சரக்கு இருந்துச்சு, அவங்க கேட்டாங்க கொடுத்தாங்க. திமுகவுடைய கொள்கையே மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறப்ப உங்களை நான் இங்க சேர்த்துக்கிறேன்னு எப்படா சொன்னேன்? இன்னொன்னு, நீ நல்லா இருக்கிறப்ப நீ சேர்த்துக்கிட்டா கூட பரவாயில்ல. இங்க என் புள்ள ஒரு பலூன் கட்டுச்சு வாங்கி கொடுக்க துப்பு இல்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாங்கிற மாதிரி நீ ஊர்ல நப்பி நாரி எல்லா இடத்துலயும் ஒண்ணும் இல்லாம போனதுக்கு அப்புறம் இங்க வந்து எனக்கு நீ ஆட்சியில பங்கு கொடுன்னு கேட்கறது எப்படி திமுக நாளைக்கு செய்யும்னு எதிர்பார்க்கறீங்க? கூட்டணி கட்சிகள் எப்படி ஏத்துக்கும்? கூட்டம் ஏங்க கொடுக்கறதே தகுதியே இல்லைங்கன்னா எல்லாம் சாவர நிலைமையில ஐசியூல ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுட்டு இருக்கீங்க. திமுக தான் உங்க ஆக்சிஜனை எடுங்கிறாரு. பாடி ஆக்கணும் ஒன்னான்னு வேலுச்சாமி பிளான் பண்றான். அதுக்குதான் எங்க இடத்த பிளான் பண்றான்? துக்ளக் நிகழ்ச்சியில இருந்து பிளான் பண்றான். அதுக்கு நீ திமுக தலைவர்களை விமர்சனம் செய்யறப்ப, மேடம் மற்ற தலைவர்களை இவ்வளவு கேவலமா விமர்சனம் செய்யற நீனு உன் தனி மனித ஒழுக்கத்தில் நீ நாளைக்கு ஒழுங்கா இருந்தா பரவாயில்லையே. காங்கிரஸால் உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ காங்கிரஸுக்கு என்ன பயன் கொடுத்திருக்க? இதுக்கு முன்னாடி அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது பதவியில இருந்திருக்கியா? இல்ல திருச்சி வேலுசாமியே நாளைக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவத்துல சார் அதுல எல்லாம் போராடினார்ல, இதுல எல்லாம் நல்லா பேசினார்ல, அதுல எல்லாம் கொள்கையில இருந்தார்ல, நீ ஏதாவது சொல்றதுக்கு இருக்குதா? காங்கிரஸில் இருந்து திமுகவை திட்டுவதனால் ஊடக வெளிச்சத்தை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர் மற்றபடி வேற என்ன தியாகத்தை செய்து விட்டார்னு நினைக்கிறீங்க? ஓசியிலேயே தின்னு நாளைக்கு உடம்பு வளர்த்தவன் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ல ஃப்ரீயாவே ஈக்யூ கொடுத்து ஏதாவது கோட்டா ட்ரெயின்ல வருவான். எக்மோர்ல இருந்து எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு ஆட்டோ வைக்கிறதுக்கு துப்பு இல்லாம ஒரு கருப்பு பெட்டியை தூக்கிட்டு அப்படியே நடந்தே போவான். அங்க போய் காங்கிரஸ் எம்எல்ஏ எங்களோட ரூமை கூட திறந்துக்கிட்டு ஏற்கனவே எல்லாம் படுத்து கிடப்பான். அங்க ஒரு பாயை போட்டு அங்க இருந்து எவனா எந்திரிச்சு வரப்ப அப்படியே போறப்ப அப்படியே ஏட்டுப்பில்ல 2 இட்லி வாங்கி கொடுப்பாங்கிறவன். இந்த லட்சணத்துல இருக்கிறவன் இவன் திமுக திட்டுறான், தலைவர்களை திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிய, அதாவது இங்க விரிசல் உழவணும், இவங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு, மக்கள் நல கூட்டணியை உடைத்து 2017 இந்த கூட்டணி உருவாகிறது. இதுக்கப்புறம் மேல அவங்க சந்தித்த எல்லா தேர்தலையும் வெற்றி. 2019 39 MP, 2021 நாளைக்கு ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 100% உள்ளாட்சி தேர்தல எல்லா மாநகராட்சியும் கைப்பிடிக்கிறீங்க. 24 நாளைக்கு 40 தொகுதியும் ஜெயிக்கிறீங்கிறப்ப இன்டாக்டா இருக்குது, அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது, கண்டினியூஸா ஜெயிக்கிறாங்கிறப்ப அங்க ஏதாவது அவன் குடும்பத்தையாச்சும் கெடுக்க மாட்டாமான்னு நாளைக்கு செய்யறத அவன் நாளைக்கு வெறுப்பேத்துறதுக்காக இந்த கிட்னி புடுங்கறதுக்கு அந்த பையன் கூப்பிடுறப்ப அவனவே குண்டா தடியா வாடா உனக்கெல்லாம் ஆம்பளையா இல்ல அப்படின்னு அந்த சூடு சொல்றேன் அவனை நோண்டி விட்டு கிளப்பி விடுற மாதிரி இங்க நாளைக்கு திமுகவை திட்டுனா அவங்க நாளைக்கு இவன் மேல கோவப்பட்டுக்கிட்டு அங்க அதாவது இப்படி சீப்பை எடுத்து வச்சுட்டா கல்யாணம்ன்ற மாதிரி இந்த லூசை திட்டுனா மல்லிகார்ஜுன கார்கேயும் சோனியா காந்தியும் வேணான்றா ஸ்டாலின். எவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலியாக இருந்தா துக்ளக் குருமூர்த்தியை நம்பி பாஜக வந்து ஆட்சி நடத்துற வரைக்கும் இல்ல தமிழ்நாட்டுல சில விஷயங்கள் செய்யற வரைக்கும் சத்தியமா கேரண்டியா நான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்க வர முடியாது. நல்ல அட்வைஸ், ப்ராப்பர் அட்வைஸ் கொடுத்தாதான் செய்ய முடியும். இந்த மாதிரி கிறுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்தா, இந்த மாதிரி கிறுக்கனை நம்பி பண்ணா அது முட்டாள்தனமா தான் போய் முடியும். திருச்சி வேலுசாமியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்கள் விசாரிக்கிறப்ப என்னங்க இவன் ரொம்ப ஓவரா பேசுறான் அப்படிங்கிறப்ப, எங்க அப்பா வந்து காமராஜர் விஷயத்துல வந்து இந்த மாதிரி ஏசி அரசு விடுதிகள்ல டிபில எல்லாம் வந்து கலைஞர் வந்து காமராஜருக்காக ஏசி போட்டு கொடுத்தாருன்னு இவன் தாட்டு போட்டு தாட்டினான். அப்ப வந்து தேவையில்லாம எங்க அப்பா தனி மனித விமர்சனங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான். ஆனா அப்ப என்கிட்ட நிறைய பேர் கூப்பிட்டு நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க இறங்குங்க அப்படின்னப்ப நான் சொன்னேன், இல்லைங்க இது நாளைக்கு அப்புறம் திரும்பி அப்பாவுக்காக மகன் இறங்குறாங்கிற மாதிரி இருக்கும், வேற இது வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆயிருமே தவிர ஒரு கொள்கை ரீதியா இருக்காது, அதனால வேணாம் அப்படின்னப்ப அது ஒன்றும் எங்க அப்பா வந்து சும்மாலாம் சொல்லலை, அது உண்மையிலேயே வந்து நடந்த சம்பவங்கள் தான், அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கு. கலைஞர் இன்னொன்னு அது அப்பாவோட சொந்த கருத்து இல்லை, கலைஞர் பேசியது மேடையில் பேசிய வீடியோக்கள் இருக்குது, நெஞ்சுக்கு நீதியில எழுதியிருக்காரு. அவர் ஒன்றும் இல்லாத பொல்லாத என்ன நாளைக்கு காமராஜருக்கு ஃபிகர் செட்டப் பண்ணி கொடுத்தாரு கலைஞர்னா சொன்னாங்க, ஏசி வச்சு கொடுத்தாருன்னு தானே சொன்னாங்க. இதுல என்ன இவங்க தப்ப கண்டுட்டாங்கன்னு தெரியல. ஆடம்பரத்தை விரும்பாதவர், சாதாரணமாக வாழ்ந்தவர், நாளைக்கு தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர்னு பேசுறீங்களே. வாகனங்கள் முதற்கொண்டு அவர் வச்சிருக்கிறதெல்லாம் பிரம்மாண்டமான வாகனங்கள், நாளைக்கு அவர் வீடு முதற்கொண்டு எவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தாருன்னு பாக்குறீங்க. ஒன்னும் ரொம்ப எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர்லாம் கிடையாது. மக்கள் நாளைக்கு இப்படி நீங்க தியாக வாழ்க்கை வந்தவரை மக்களே எத்தனை முறை தோக்கடிச்சிருக்காங்கிறப்ப அப்ப உங்களை மக்கள் நாளைக்கு இவ்வளவு தியாகம் பண்ணவரை ஏத்துக்கிட்டானா. இப்ப பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி
நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறாரு, கேட்டா எனக்கு சைக்கிள்ல போறாரு, எளிமையா இருக்காரு, நம்ம மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவன் திரும்பி நாளைக்கு இவ்வளவு பெரிய தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி வேணான்னு அந்த ஆளை கொண்டுட்டு வந்து நிக்கிறப்ப காமராஜர் ஏன் தமிழ்நாட்டுல தோத்து போனாரு? அப்ப உங்கள் எளிமை நாளைக்கு என்ன லட்சணத்துல இருந்ததுன்னு மக்களுக்கு தெரிஞ்சதுனால தானே அவர் இருந்த வரலாற்று பதிவே பேசினாரு. இவனுமா காமராஜர் பேரா மாதிரி வந்துகிட்டு தாண்டுன்னு தாண்டான். சரி, தனி மனித விமர்சனம் வைக்கிறாருங்கிறப்ப என்கிட்ட ஒரு ஆதாரம் இது கையில வந்து சிக்குது. என்னன்னு பார்த்தா 1989 சென்னையில மாடர்ன் லாட்ஜ்ல தலைவர் வந்து ஒரு பெண்ணுடன் விபச்சார வழக்கில் கைது செய்யப்படுறாரு. இது செய்திகள்ல வந்திருக்கா? இல்லையா, அப்பெல்லாம் எங்க, இப்பதானே இந்த வாட்ஸ்அப் வந்ததுல இருந்து தானே எல்லா கர்மமும் வருது. இல்ல, இவரு பெரிய அயல் நாட்டு தலைவர், இப்ப வரைக்கும் யாருன்னு தெரியாது. இந்த திமுக திட்டுற வரைக்கும் இதுக்கு முன்னாடி போய் எங்கேயாவது விபச்சார வழக்குல கைது செஞ்சிருந்தா கூட நாளைக்கு போலீஸ் இவனை யாருன்னே தெரியலன்னு விட்டுரு போடான்னு உள்ள போயிடான்னு பெரிய ஒரு தலைவர். இவரை பார்த்தோன்னு எல்லாம் சல்யூட் அடிச்சு சாரி சாருங்கிறதுக்கு. இது நாளைக்கு யாரு இந்த ஆவணங்களை என்னிடம் ஒப்படைக்கிறாருன்னா இவரை போய் ஜாமீன்ல கூப்பிட்டு வர்றாருல, அவரு தான் நாளைக்கு கூப்பிட்டு, ஏங்க இவன் பெரிய தியாகி மாரி பேசுறான், இந்தாங்க இதை வச்சுக்கங்க, நீங்க மூளை இவனை வச்சு அசிங்கப்படுத்துங்க, இவன் எப்படி மத்தவனை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே விஜய் வந்து எஸ்ஏசி வந்து இவரிடம் தொடர்பு கொண்டு நாளைக்கு எப்படியாவது நீ தான் என் பையன் கூட இருக்கணும், நீ தான் நல்ல வழி காட்டணும், நீ நினைச்சா நாளைக்கு அவனை முதலமைச்சர் ஆக்க முடியும்னு தரான். விஜய் வந்து பெரியப்பா நீங்க என் கூட இருந்தே அவனும் பெரியப்பாங்கிறான். இது மாதிரி இந்த சில பேர்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த பைத்தியம் பேசுதுங்கிறப்ப எனக்கு சீரியஸா வந்து இது ஏதோ மென்டலி ரிட்டார்டட் போல, மண்டையில ஏதோ கோளாறு, அதாவது இந்த பிரபஞ்சமே என்னாலதான் இயங்குதுன்னு சில பேர் பேசுவான். அந்த இலுமினாட்டி மாதிரி. நான் ஏஆர் ரகுமான் போய் ஆஸ்கர் வாங்கினப்ப அந்த ஆஸ்கர் விருதுல என் முகம் தான் இருந்துச்சுன்னு சில பேர் பேசுவாங்கல்ல. நித்யானந்தா சொன்ன மாதிரி சூரியனே வந்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டா ஆமா, அந்த மாதிரி இந்த கிறுக்கன் என்னாலதான் இங்க தமிழ்நாடு அரசியல் இயங்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. அதாவது தனி மனித ஒழுக்கம் இல்ல, நாளைக்கு உனக்கு எந்த வகையிலும் வசதி வாய்ப்புகளை உருவாக்கிக்கல, காங்கிரஸ்ல நல்ல பொறுப்புகள்ல இல்ல, எங்க தகுதி வாய்ந்த நீ எம்எல்ஏவா கூட இல்ல அந்த கட்சியில. நாளைக்கு இப்போ ஒண்ணு எம்எல்ஏ எம்பிஸை மட்டும் நாளைக்கு மேல கூப்பிடல, தங்கபாலுல இருந்து முன்னாள் தலைவர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாமே கூப்பிட்டுருக்காங்க சோனியா காந்தி. ஆனால் அந்த இடத்துல நீ கூப்பிடுறது கூட தகுதி இல்லாத ஒரு கேரக்டரா இருந்திருக்கிற. கட்சியில இது வரைக்கும் உன் பேர் சொல்ற அளவுக்கு நீ எதுவும் செய்யல. நாளைக்கு உன் குடும்பத்திலயுமே நாளைக்கு நீ பொருளாதார ரீதியா ரொம்ப வீக்கா இருக்க, குடும்பத்தை கவனிக்காத நிலையில தான் இந்த ஆள் எனக்கு என்னன்னு போயிடுவான் அப்படிங்கிறாங்க. நீ யாரு, இங்க இருந்த, என்ன ஒழுக்கத்தின் அடையாளத்துல இருந்தா, இது என்ன உனக்கு அடையாளம் இருக்கிறது, நீ மற்றவர்களை இன்னைக்கு பேசுற அப்படிங்கிற பார்வையில தான் எல்லாருக்கும் அந்த கேள்வி கேட்க தோணுது. நீங்க திருச்சி வேலுசாமியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏதோ அவர் கேட்பதனால் திமுக அஞ்சிருச்சு, அதனால இவருக்கு பதில் சொல்ல மாட்டாரான்னு நினைக்கிறாங்க. நானே சில விஷயங்கள் பேசுறப்ப சார் உங்க கேட்டகிரிக்கெல்லாம் அவனை தொடாதீங்கிறாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேவையில்லாத ஜந்துவா பாக்குறாங்க. நீ திரும்பி இங்கதான் நீ காலந்தள்ளி அவனை திரும்பி நீ இப்ப நாளைக்கு இவ்வளவு சூடு சோதனையோட பேசுறல்ல, நாளைக்கு இப்ப காங்கிரஸ் 2026 திமுகவுடன் கூட்டணின்னு சொல்லிடுது. திருச்சி வேலுசாமி பால்டாயில் குடிச்சு செத்துருவாரா? இல்ல, தலைமையுமே இப்போ அததான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அததான் அறிவிச்சுட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நீ கலவரம் பண்றது நல்லதுக்கு பண்றேன்னு சொல்றல்ல, நியாயமா இவனுக்கு காங்கிரஸ்காரன் சொல்றாங்கல்ல, எப்ப தெரியுமா அவனுக்கு ரோஷம் வந்திருக்கணும்? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட குற்றவாளி முதலமைச்சருடன் கைகுலுக்கி கட்டி பிடிச்ச போட்டோ வந்துச்சுல, அப்ப இந்த ஆள் கூவியிருந்தானா உண்மையிலே காங்கிரஸ்காரன் உப்பு போட்டு சோர்த்திங்கன்னு அர்த்தம். சாரி சார், நேற்றுக்கு வரைக்கும் உப்பு போடாம இந்த நைட்டு தான் உப்பு போட்டேன், காலையில தான் எனக்கு சொரணம் வந்துச்சுன்னு திடீர்னு இன்னைக்கு வந்துகிட்டு நடக்காத ஒரு விஷயத்துக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரையும் கலைஞரையும் தனி மனிதனாக விமர்சனம் செய்வது, முத்தமிழ் அறிஞர்னு சொல்றவனுக்கு காங்கிரஸ்ல இடம் இல்லை, உனக்கு முதல்ல எங்க இடம் இருக்குதுன்னா? எங்கேயோ பல கட்சிகளுக்கு போன செல்வ பெருந்தகைக்கு மாநில தலைவர் ஆகிறதுக்கு துப்பு இருக்குது, ஆனாரு ஒன்னால ஆக முடிஞ்சா? அடையாளமே இல்லாத நீ இந்த லட்சணத்துல உனக்கு ஒண்ணுமே இல்லை. நீ கெட்ட கேட்டுக்கு ரெட்டியார் சங்க மாநாட்டுல ஏறிக்கிட்டு நாளைக்கு வந்து மாநாடு, இது பெரிய வாயில தான் வருது, பெரிய ஜாதி, இதுல ஒண்ணுமே இல்லை, ஒரு புடுங்கி ஜாதியில உட்காந்துக்கிட்டு இருக்கிற நீ நாளைக்கு அது ஜாதி அடையாளத்தை பிடிச்சிக்கிட்டு மேடையில ஏறிக்கிட்டு நாளைக்கு நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நம்மலாம் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு பேசுற எல்லா பக்கட்டும் போய் இந்த தேவையில்லாத வேலைகளை பார்த்து கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருக்க நீனு நாளைக்கு மற்றவர்களை பேசக்கூடிய நிலையில இவர் என்ன செய்ய முடியும்? காந்தி குடும்பத்துக்காக தமிழ்நாட்டை ஆளவோ இந்தியாவை ஆளவோ தகுதி இல்லையா? சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நாங்க தான். அண்ணா என்னத்த சுதந்திரம் வாங்கி கொடுத்து கிழிச்சிட்டீங்க? ஏன் சுதந்திர போராட்ட தியாகத்துக்கு காந்தி மட்டும் தான் வேலை செஞ்சாரா, இல்ல வேற எந்த சுதந்திர போராட்ட தியாகம் இல்லையா? எனக்கு உண்மையிலே ஃபாதர் ஆஃப் இந்தியாங்கிற காந்தியை வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு வந்து ரொம்ப அவரை இண்டிவிஜுவலா பூம் பண்றீங்கன்னு தான் தோணுது. இன்னைக்கு இந்தியன் ருப்பீஸ் முத கொண்டு எனக்கு உண்மையிலே இந்த கரன்சி எல்லாம் பிஜேபி மாத்துது அப்படின்னப்ப கூட
ஒண்ணுல மட்டும் காந்தி போட்டோ வச்சுட்டு மற்றதுல எல்லாம் கொஞ்சம் சுதந்திர போராட்ட தியாகிகளோட போட்டோ கொண்டுட்டு வருவார் மோடின்னு நினைச்சேன். என்னமோ ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கின மாதிரி என்ன அப்படி செஞ்ச நேதாஜியோடைய வரலாறு மொத்தமா மறைக்கப்பட்டது. என்ன ஆச்சுங்கிறது கூட நம்மளால இன்னைக்கு கூட வரலாற்று சுவடுகள் கண்டுபிடிக்க முடியல. அவருடைய உடல் என்ன ஆச்சு, இன்னமும் சில பைத்தியக்காரங்க நேதாஜி உயிரோட இருக்காருங்கிறான். என்ன லட்சணத்துல பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக கொண்டாடப்படுவதில்லை, எவ்வளவு வேலுநாச்சியார் கொண்டாடப்படுவதில்லைங்கிற மாதிரி எங்க தமிழ்நாட்டுக்குள்ளார இருந்த பல போராளிகள் சுதந்திரத்துக்காக போராடி அவங்களோட வரலாறுகள் அழிக்கப்பட்டதுங்கிறப்ப நீங்க பெரிய புடலங்கா நாளைக்கு நீங்க வந்து உங்க தாத்தா பேரை வச்சுக்கிட்டு உங்க வம்சாவளியா நீங்க நாளைக்கு ஆட்சி புரிவீங்க, அதுக்கு நாங்க வந்து உடனே ஜால்ரா பண்ணுமா? இது என்ன லாஜிக்கு? நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கிறத மக்கள் நாளைக்கு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னல, அதனால நான் வாங்கி கொடுத்தேன்ல, என்கிட்ட நீ அகப்பட்டு நீ என்னிட்ட தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு இருக்கிறது எப்படி? நம்ம கொடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாதது. மோடி 15 ஆண்டுகள் வந்து பிஜேபியில என்ன நடந்துச்சு அப்படின்னு என்கிட்ட பிஜேபியில இருக்கப்ப கேட்டாங்க, காங்கிரஸ்ல என்னத்தை மாத்திட்டாரு அப்படின்னப்ப, காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் குடும்பத்தில் அல்லாத ஒருவர் நாளைக்கு ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை நாளைக்கு மோடி வந்ததுனாலதான் தலைவர் ஆக்குனாங்க. ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிட்டு நீ நவுந்ததுனால தானே திரும்பி குடும்பத்துக்குள்ளார வச்சுக்கிட்டு அசிங்கம் நாளைக்கு இவரை கொண்டாந்து நிப்பாட்டினீங்க. ஃபெயிலியர் லீடர். நீங்க எச் ராஜா சொன்னார்ல, ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அவருக்கு ஜாதகம் சரியில்லைன்னு, அது உண்மையிலே ராகுல் காந்திக்கு தான் கட்டமே சரியில்லை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை பிரதமர்னாலே விளங்க மாட்டேங்குது. நாளைக்கு ஒரு இடத்துலயும் உருப்படுறதுக்கு வழி இல்லை. இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு பிரதமர் கேண்டிடேட்னு வந்துட்டு கடலுக்குள்ளார குதிக்கிற, யூடியூப்ல சமைக்கிறவனை கூட்டிட்டு வந்துட்டு உப்பு தயிர்னு சொல்லி உட்காந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஊட்டியில போன வாரம் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்கள் பிரதமர் ஆனா நீங்க எஜுகேஷன் சிஸ்டத்துல என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு கொண்டுட்டு வரானோன்னு நினைக்கிறான்னு கேட்கறான். அவன் இண்டஸ்ட்ரீஸை பத்தி பதில் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆளு இந்த எந்த நிலையில இவர் இருக்கிறாரு, இவர் நாளைக்கு எவ்வளவு பெரிய சிறந்த தலைவர், இவர் பெரிய காங்கிரஸோட அடையாளம், இங்க இந்தியாவை அப்படியே ஆட்டி தள்ளுறாரு, இதுக்கு இந்த வேலுச்சாமி இங்க உட்காந்துக்கிட்டு நாளைக்கு கூறாருங்கிற மாதிரி தான் இருக்குது. இனி வந்து இவர் பண்றது வேணும்னே வந்து அதுதான் முதலமைச்சர் அறிக்கை கொடுத்தாரு. ஒரு சில பேர் பேசுறான்னு பொருட்படுத்தாங்க, அவர்கள் நம்மளோட தான் இருக்கிறாங்க. நாளைக்கு திரும்பி நாளைக்கு அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில அந்த கோபத்தையும் கடுப்பையும் நீங்க காட்டாதீங்க. நாளைக்கு நான் நிக்கிறதா நினைச்சு நீங்க எல்லாம் வேலை பாருங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த மாதிரியான அல்லிசில்கள் பேசக்கூடியது திமுக தரப்புகளில் பெரிய கொந்தளிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கோபப்படக்கூடிய தொண்டர்களுக்காக நாளைக்கு முதலமைச்சர் சொல்றாரே தவிர இவங்களோட வேலையே அதான். வேணும்னே அந்த பிரச்சனையை உண்டு பண்ணணும். திமுக ஒரு 4 பேர் இவனுக்கு பதில் சொல்லணும், திரும்பி நாளைக்கு அவன் இதுக்கு பேசணும், இது நாளைக்கு ஆமா சண்டையை உருவாக்கி அது நாளைக்கு இதுக்கு மேல இது ஜெல்லாவாத அலையன்ஸ் உடைய போகுது அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் செய்வதற்காக அதுக்குதான் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைக்கிறாங்கிறப்ப நாளைக்கு இவனோடைய தரம் என்னன்னு நம்ம அலசி ஆலோசிக்க வேண்டிய நேரம் தானே இது. அதனால தானே அதெல்லாம் நம்ம உள்ள போக வேண்டியதா இருக்கு. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி.